ஒரு படம் ஹிட் ஆகணும்னா ஸ்டோரி மட்டும் போதுமா? நெறைய பேரு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஆக்டிங் பார்ப்பாங்க. ஆனா ஆக்சுவலா கேமரா, லைட்டிங், காஸ்டியூம் தான் சைலன்ட் ஹீரோஸ். இந்த வீடியோல அத பிரேக் டவுன் பண்ணலாம். கேமரா. ஃபர்ஸ்ட் கேமரா பத்தி பேசணும்னா, கேமரானா ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் இல்ல, ஃப்ரேம் தான் மெயின். டைரக்டர் என்ன காமிக்கணும்னு நெனைக்கிறாரு, அது எப்படிலாம் காமிக்கலான்றத சினிமாட்டோகிராஃபர் தான் டிசைடே பண்ணுவாரு. ஒரு சீனை லோ ஆங்கிள் காட்டும்போது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி, வைட் ஆங்கிள் காட்டும்போது டிஃபரெண்ட் ஸ்டோரி. சோ இப்ப இந்த ரெண்டு ஆங்கிளுமே டிஃபரெண்ட் ஸ்டோரி அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ காட்டும். ஒரு லோ ஆங்கிள் காட்டும்போது அது வந்து வேற ஒரு மூட் செட் பண்ணும். வைட் ஆங்கிள் காட்டும்போது அதே மாதிரி வேற ஒரு மூட செட் பண்ணும். சோ ஆங்கிள் சேஞ்ச் பண்ண ஃபீலும் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள், ஹீரோ பவரா காமிக்கணும்னா லோ ஆங்கிள், லோன்லியா காமிக்கணும்னா வைட் ஃப்ரேம். கலர் கிரேடிங், சேச்சுரேஷன், ஹைலைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மூட கிரியேட் பண்ணுவாங்க. த்ரில்லர் படம்ல கேமரா எப்பவுமே ஒரு ஸ்லோவா தான் மூவ் ஆகும். ஏன்னா அங்க டென்ஷனை பில்ட் பண்ணும். ஹீரோ ரன் பண்ணானா கேமராவும் ஸ்பீடா மேட்ச் ஆகும். ஆடியன்ஸ் ஃபீல் பண்றது கேமரா மூவ்மெண்ட்னால தான். லைட்டிங். லைட்டிங் பத்தி சொல்லணும்னா எவ்ரி மூவிக்கு ஒரு லைட்டிங் ஸ்டைல் இருக்கும். த்ரில்லர் படம்னா டார்க் டோன்ஸ் மோஸ்டா வந்து ப்ளூ அண்ட் கிரீன்ல தான் இருக்கும். பிரைட் ஒயிட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. லைட்டிங் கரெக்டா இல்லைன்னா ஃபேஸ் டோன் மாறிடும், சீன் மூடே சேஞ்ச் ஆகும். சாஃப்ட் லைட் யூஸ் பண்ணுவாங்க, ஹார்ஷ் லைட்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கம்ஃபர்டபுளா பார்க்கணும்னா லைட்டிங் தான் கரெக்டா இருக்கும். டே சீன்ஸ் எல்லாம் நேச்சுரல் லைட்டும், நைட் சீன்ஸ்ல கண்ட்ரோல் லைட்டும் இருக்கும். ஸோ லைட் வந்து ஒரு எமோஷனை கொடுக்கும். அதே நேரத்துல அந்த படத்துல இருக்கிற அந்த ஸ்டோரியோட எமோஷன் மட்டும் இல்லாம ஒரு டென்ஷனையும் வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணும். இப்போ நீங்க ஒரு த்ரில்லர் படம் பாக்குறீங்கன்னா அது வெறும் வந்து ஆக்டிங்கால மட்டும் நமக்கு அந்த டென்ஷனை கன்வே பண்றதுல இந்த மாதிரி லைட்டிங் அண்ட் கேமரா எல்லாமே சேர்ந்ததுனால தான். ஒரு லைட்டிங் நீங்க எங்க பிளேஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேமே மாறும். இப்ப நீங்க லைட்டிங் எடுத்து பின்னாடி வைக்கும்போது அது வேற ஒரு ஃப்ரேமை கொடுக்கும். அது வேற மாதிரி ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். அதே முன்னாடி வைக்கும்போது அது வந்து ஹீரோட ஃபேஸ்லயோ இல்ல கேரக்டரோட ஃபேஸ் மேல படும்போது அந்த இடத்துல ஒரு டென்ஷனை பில்ட் பண்றதோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைட்டிங்கும் ஒரு எமோஷனை வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா கன்வே பண்ணும், இன்னும் நல்லா நம்மள கேப்சர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து காஸ்டியூம். ஹீரோ மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட்ல நிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட இம்பார்ட்டன்ட் தான். ஒயிட் ஷாட்ல யாரெல்லாம் விசிபிளா இருக்கும் அப்ப எல்லாரோட காஸ்டியூமும் கரெக்டா இருக்கணும். ஃபோக்கஸ் ஷாட்னா ஹீரோ ஹீரோயின் மேல அட்டென்ஷன், அப்போ பேக்ரவுண்ட் சிம்பிளா இருக்கும். ஸோ காஸ்டியூம் டிசைன் பண்ணும்போது ஸ்டோரி வேர்ல்ட மேட்ச் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டோரியோட வேர்ல்ட் என்ன, அந்த ஸ்டோரியோட டோன் என்ன, அந்த ஸ்டோரியோட கலர், விஷன், கேரக்டரோட அந்த ஆர்க் என்ன. இப்போ ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் அந்த கேரக்டர் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுவாருங்களா, அந்த கேரக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. எக்ஸாம்பிள்ஸ்னா ஒரு கேரக்டர் வந்துட்டு அவர் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாரு, அவர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, இது எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுப்பாங்க. இப்போ அவர் ஓசிடி கொண்டு வரனா அவர் ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கணும்னு தான் விரும்புவாரு. ஸோ அப்ப அவருக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் டிசைட் பண்ணுவாங்க. லைக் ஃபுல் செக் ஷர்ட்ஸ் இல்லைன்னா வந்து டக்கின் பண்ண பேண்ட்ஸ், இந்த மாதிரி டக்கின் பண்ணி அந்த மாதிரி சித்திர மாதிரி தான் காட்டுவாங்க. பிகாஸ் அதுக்கேத்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃபுல் டோனே இருக்கும். ஸோ அப்ப அது வந்து கேரக்டரோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸுமே டினை பண்ணும். ஸோ ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்றதுக்கும் காஸ்டியூம் ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா ஒரு படம் ஹிட் ஆகணும்னா ஸ்டோரி மட்டும் போதாது, கேமரா, லைட்டிங், காஸ்டியூம் எல்லாமே சிங்கா ஒர்க் ஆகணும். ஒண்ணு மிஸ் ஆனா கூட ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாது. எக்ஸாம்பிள், கேமரா வீக்னா மூவி ஃபீல் டவுன் ஆகும், லைட்டிங் வீக்னா விஷுவல் பிரேக் ஆகும். ஸோ சினிமானா டீம் ஒர்க் தான். இந்த மாதிரி சினிமா அனாலிசிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் டீப்பா பிரேக் டவுன் வீடியோஸ் வரும். இத பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்ல இது புதுசா தெரிஞ்சுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.